இப்ப நான் சொல்ல போற ஷேரை நீங்க வாங்குனீங்க அப்படின்னா ஜனவரி 29ஆம் தேதிக்குள்ள வாங்கிட்டீங்க, உங்களுக்கு ஒரு ஷேருக்கு 10 ரூபா அப்படின்னு டிவிடெண்ட் கிடைக்கப்படுறது உறுதி. ஓகே, அந்த நிறுவனம் எந்த நிறுவனம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தவரை நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் எங்களோட சேனலுக்கு. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு அது இன்னும் மேலும் மேலும் நிறைய பல சுவாரஸ்ய தகவல்களை கொடுக்கறதுக்கு இன்னும் ஊக்கமாக இருக்கும். ஓகே, அதோட இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா, நெஷர் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி அடிஷனல் நாங்கள் இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த பேஜ்லையும் ஸ்டாக் மார்க்கெட் பற்றின அப்டேட்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்கோம். ஐபிஓ அப்டேட்ஸ், டிவிடெண்ட் அப்டேட்ஸ், அப்புறம் 50 ரூபாய்க்கு கீழே இருக்கிற ஸ்டாக் அப்படின்னு பல அப்டேட்ஸ், பென்னி ஸ்டாக்ஸ்னு அதுலேயும் அப்டேட் கொடுத்து தான் இருக்கும். அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றில முழுமையாக நீங்கள் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த நிறுவனத்துடைய பெயர் கோவா கார்பன் லிமிடெட். இந்த நிறுவனம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜனவரி 29 ரெக்கார்ட் டேட். இந்த நிறுவனத்தை பத்தி மொத்த முழுமையான டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, 662 கோடி வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷன் இந்த நிறுவனத்துடைய முதலீடு அப்படின்னு பார்த்தா 2.49% டிவிடெண்ட் இயர்லி டிவிடெண்ட் தராங்க. இந்த நிறுவனத்துடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 710 ரூபாய். இந்த நிறுவனத்துக்கு கடன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா கடன் ரொம்ப அதிகமாலாம் இல்லை, 110 கோடி ரூபாய் கடன் இருக்கு. எப்பயுமே இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க்கெட் கேபிடலைசேஷனை தாண்டி கடன்கிறது இல்லாம இருக்கணும். ஓகே, இந்த நிறுவனத்துடைய ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 60%. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 8. ஸோ ஓவராலா இந்த கம்பெனி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறுவனமாக தான் இருக்கு. இந்த ஷேரை நீங்க வாங்கணும் அப்படின்னா ஒன் டைம் செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. பட் நான் சொன்ன இப்போ இந்த கம்பெனியோட ஷேர் உங்களுக்கு வாங்கணும்னு ஆசையா இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய ஷேர்ஸ் நான் ஈக்விட்டி எல்லாம் வாங்கணும், ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், எதுவுமே தெரியல நான் என்ன பண்றது அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஃபோன் நம்பரை ஆட் பண்ணுங்க. எங்களோட டீம் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் படத்துல ஃபுல்லா கிளியரா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு அவுட்லைன்ங்கிறது கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த அளவுல. நன்றி.